வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நித்ரா குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியின் புத்தாண்டு ராசி பலன்கள். மாற்றத்தையும் புதுமையும் விரும்பக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த வருடத்தில் கிரக நிலைகளுக்கு ஏற்ப என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். வாருங்கள். மிதுன ராசியில் இந்த வருடத்தில் கிரக அமர்வுகள்: ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சந்திரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் இந்த வருடமானது தொடங்க இருக்கின்றது. செயல்பாடுகளில் புத்திசாலித்தனமும் அனுபவத்தையும் வெளிப்படுத்துவதற்கான சூழல்கள் உருவாகும். விருப்பமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். உறவுகள் இடத்தில் சூழ்நிலைக்கேற்ப அரவணைத்து செல்வது ஒத்துழைப்பையும் ஆதரவையும் மேம்படுத்தும். காரமான பேச்சுக்களையும் கோபமான செயல்களையும் குறைத்து கொள்வது உங்கள் மீதான புரிதலை மேம்படுத்தும். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தாய் மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அதற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கும். கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகத்தாலும் வருகையாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதமும் அலைச்சலும் நேரிடும். குலதெய்வ கோவில்களின் பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். தூர தேச பயணங்களில் இருந்த தாமதங்கள் மறையும். தந்தை வழியில் ஆதரவான சூழல்கள் ஏற்படும். பூர்வீகத்தில் செல்வமும் செல்வாக்கும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் அமையும். வெளி இடங்களில் உணவுகளை உட்கொள்வதை குறைத்து கொள்வது ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கும். தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். காலம் தவறி உணவுகளை உட்கொள்வதை குறைத்து கொள்ளவும். பெண்கள் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும். சிறு மற்றும் குறுந்தொழிலில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் உண்டாகும். ஆன்மீக தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வரன்கள் சாதகமாக அமையும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வரன்களும் கிடைக்கும். நினைத்த காரியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். எதிர்காலம் பற்றிய தயக்கமும் பயமும் படிப்படியாக குறையும். நண்பர்களிடத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த குழப்பங்கள் குறையும். பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் அலைச்சலும் சில எதிர்பாராத மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் கருத்துக்களால் மனதளவில் மாற்றங்கள் உண்டாகும். விளையாட்டு சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றமும் இடமாற்றமும் உண்டாகும். சமூக நல சங்க தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சக கலைஞர்களிடத்தில் பணி நிமித்தமான கருத்துக்களையும் ரகசியங்களையும் பகிராமல் இருப்பது நல்லது. பயனற்ற வைராகிய சிந்தனைகளால் கிடைக்கும் வாய்ப்புகள் தவறுவதற்கான சூழல்கள் அமையும். மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தவறிய சில பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதற்கான காலகட்டங்கள் ஏற்படும். தொழிலில் உயர்நிலையை அடைவதற்கான காலகட்டங்கள் அமையும். புதுமையான விஷயங்களை செயல்படுத்துவதில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். கூட்டாளிகளால் சில அலைச்சல்களும் கருத்து வேறுபாடுகளும் நேரிடலாம். வாகன பயண வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். வரி செயல்களில் அரசு விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவது நன்மதிப்பையும் மேன்மையும் உருவாக்கி தரும்.
விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு ஓரளவு லாபங்கள் கிடைக்கும் காலகட்டங்கள் ஆகும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத புதிய திருப்பங்கள் உருவாகும். ரசிகர்களின் தன்மைகளை அறிந்து புதிய படைப்புகளை உருவாக்குவீர்கள். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும். அரசு வகையில் மதிப்பும் பாராட்டுகளும் கிடைக்கும். நடனம் மற்றும் அலங்கார துறைகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் மேம்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான மதிப்புகளும் கிடைக்கக்கூடிய பொன்னான காலங்களாக அமையும். அரசியல்வாதிகள் செய்யும் செயல்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகும். எதிலும் நேர்மையுடன் செயல்படுவது புதிய வாய்ப்புகளையும் பொறுப்புகளையும் பெற்றுத்தரும். பல வருட உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும். சிறு சிறு வதந்திகளால் மேலிடத்தின் பார்வையும் உங்கள் மீது பதிவதற்கான சூழல்கள் உருவாகும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து வர தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உருவாகும். சுப காரியங்களில் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் தருணங்களும் உருவாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பார்க்குற நிறைய அன்பர்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உருவாக்குவதற்கு பலருடைய உழைப்புகள் இதில் இருக்குது. அதனால் பார்க்குற அன்பர்கள் அனைவரும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைத்து ஆன்மீக சுப நிகழ்ச்சிகளை காண நித்ரா ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாழ்க வளமுடன்.